देश की राजनीति से अगर एक मिनट के लिए हम बाहर निकलकर ग्लोबल ऑर्डर की बात करें तो इस वक्त दुनिया की निगाहें भारत और भारत के इस चुनाव पर है। इस वक्त रूस और रशिया की लड़ाई चलती जा रही है, वो ख़त्म होने का नाम नहीं ले रही। इसराइल और हमास की लड़ाई चल रही है, ईरान के साथ तनाव बढ़ रहा है। पिछले 5 साल में भारत की जो कॉम्प्रिहेंसिव नेशनल पावर है काफ़ी बढ़ी है। भारत 11वें नंबर की अर्थव्यवस्था से 5वें नंबर पे आया। अगले 5 साल में ग्लोबल हाई टेबल पर आप भारत का रोल क्या देखते हैं? இப்போ இந்த விஷயங்களை யார் பார்க்கறாங்க? அடிப்படை விஷயம் என்ன? இதுவரைக்கும் நாங்க என்ன யோசிச்சோம்னா, எங்களோட நரேட்டிவ் இதுதான். இப்போ நாங்க இதுக்கு இவ்வளவு தூரத்துல இருக்கோம், அதுக்கு அவ்வளவு தூரத்துல இருக்கோம். அதாவது நாங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வரோம். நம்மளுடைய டிப்ளமேட்டிக் பாஷையில போய்கிட்டு இருந்தது. நான் என்ன சொன்னேன்னா, நத்திங் டு டூ. எங்க பாஷை இதுதான், நாங்க எவ்வளவு இருக்கோம்னு. இப்போ உலகத்துல காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம அதுகிட்ட எப்படி போக முடியும்? இதுக்கு முன்னாடி தூரமா இருக்கிற காம்படிஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு, இப்ப மாறிடுச்சு. இப்ப எல்லாரும் கிட்ட வர்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நேத்தைக்கு ஈரான்ல ஒரு பெரிய தீர்மானம் நடந்துச்சு, அக்ரிமெண்ட் நடந்துச்சு. அது இந்தியன் பேப்பர்ஸோடைய ஹெட்லைன் நியூஸ், டிவி மீடியாவோடைய 24 ஹவர் நியூஸ். அப்புறம் என்னுடைய மினிஸ்டர் சாபஹார்ல இருந்தாரு, ஈரான்ல. சாபஹார் போர்டோட என்னுடைய ஃபைனல் அக்ரிமெண்ட் நடந்துச்சு. அது மிகப்பெரிய வேலை. சென்ட்ரல் ஏசியாவோட இணையப்பட்ட ஏன் எக்கானமியோட மிகப்பெரிய வேலை. ஆனா எப்படின்னு தெரியல, அது இந்த ஹெட் டேபிள்னா என்ன? இவ்வளவு சண்டைக்கு மத்தியில என்னோட சாபஹாரோட அக்ரிமெண்ட் நடந்துச்சு. இது என்னுடைய முதல் விஷயம். 2வது, ஒரு 3வது ஆள் அடிப்படையில நாங்க தீர்மானங்கள் எடுக்க மாட்டோம். நாங்க தீர்மானங்கள் எங்களுக்காக எடுப்போம். எங்க ஆளுங்க தப்பா நினைச்சிருவாங்களோ, அவங்க கூட பேசினா என்ன ஆகும், அதெல்லாம் கிடையாது. நான் எல்லார்கிட்டையும் பேசுவேன். பிரசிடென்ட் புட்டின் என்ன நல்லா பாராட்டினார்னா, அதுக்காக இப்படின்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை என்னால பிரசிடென்ட் புட்டினுக்கு சொல்ல முடியாதுன்னு. திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் வார். அப்போ அவங்களும் என்ன மதிப்பாங்க. குறைஞ்சது இந்த மாதிரி ஒரு நண்பர் இருக்காரு, இது சரி இது தப்புன்னு சொல்றதுக்கு. யுக்ரைனுக்கும் அதே அளவு நம்பிக்கை தான் என் மேல இருக்கு. இந்தியா மேல. என் மேலன்னா மோடி ஒரு தனிநபர் இல்ல, இந்தியா மேல நம்பிக்கை இருக்கு. இவரு சொல்றது சரிதான்னு. அப்புறம் இது வரைக்கும் நான் எல்லாமே சரியா தான் பண்ணிருக்கேன். நான் இப்போ காசால ரம்ஜான் மாசம் நான் என்னுடைய ஸ்பெஷல் என்வாயை இஸ்ரேலுக்கு அனுப்புனேன். இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட்டை மீட் பண்ணி நான் இந்த விஷயத்த சொன்னேன். குறைஞ்சது ரம்ஜான் அப்பவாது பாம்ஸ் அட்டாக் வேண்டாம்னு. அப்புறம் அதை அவங்க கடைப்பிடிக்கிறதுக்கு முழு முயற்சி எடுத்தாங்க. அப்புறம் கடைசியில் ஒரு 2-3 நாள் சண்டை நடந்துச்சு. ஆனா நான் ஸ்பெஷல் என்வாய் அனுப்புனேன். இங்கே என்ன நீங்க முஸ்லிம்ஸ் விஷயத்துல அப்படி பேசுனீங்க, ஆனா மோடி காசாவில் ரம்ஜான் மாதத்துல அப்படி. இப்ப நான் இதுக்கு பப்ளிசிட்டி பண்ணல.